ரைட். வணக்கம் மாணவ செல்வங்களே. நீண்ட நாட்களின் பின் இந்த யூடியூப் சேனலின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பார்ட் 1, அதாவது இங்கிலீஷில் பார்ட் 1 6வது கேள்வியாவார ஓயல் ஆங்கிலத்தில் 6வது கேள்வியாவார வினாக்களுக்கான விடையை எவ்வாறு அளிக்கிறது, எவ்வாறான வினாக்கள் இடம்பெறும், கடந்த கால வினாக்கள், அது சம்பந்தமான விடயங்களை இன்று நாங்கள் இதில் கதைக்க போகிறோம். அந்த வகையில் அந்த பார்ட் 1 6வது கேள்வியாவார கேள்வி நோட்டீஸ் என்ற ஒரு பகுதி இடம்பெறும். முதற்கட்டமாக நோட்டீஸ் என்ற ஒரு பக்கம் இடம்பெறும். அந்த நோட்டீஸ் வரையிலேண்டா நோட் வரும், அல்லது அனௌன்ஸ்மெண்ட் வரும், அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கட்டாயம் வந்தே ஆகும். இதில் நாங்கள் அந்தளவும் படிக்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் இதில் நோட்டீஸை படிக்க போகிறோம். நோட்டீஸ் என்னென்ன வகையான நோட்டீஸ் இருக்குது, அதுக்கு எவ்வாறு ஆன்சர் அளிக்கிறதுன்ற விடயத்தை இதில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது நோட்டீஸ் என்ற வகையில் இன்வைட் நோட்டீஸ், அதாவது இன்ஃபார்ம் பண்ணுற நோட்டீஸ், இன்வைட் நோட்டீஸ். அடுத்தது மிஸ்ஸிங் நோட்டீஸ், அடுத்தது ஃபவுண்ட் நோட்டீஸ் என்று 3 வகையான பிரதான நோட்டீஸை நாங்கள் பிரதானமாக வகைப்படுத்துகிறோம். அந்த வகையில் இன்வைட் நோட்டீஸ் என்று சொல்ல போனால், இன்வைட் நோட்டீஸில் என்னத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்னா, ஒரு நிகழ்வுக்கோ அல்லது ஒரு ஒரு நிகழ்வுக்கு அல்லது ஒரு சிரமதான பணிக்கு அல்லது ஏதாவது ஒன்றுக்கு மாணவர்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது யாராவதாக இருக்கலாம், அவர்களை இன்வைட் பண்ணுறதுக்காக எழுதப்படுற நோட்டீஸ் இன்வைட் நோட்டீஸ். அதில் இன்ஃபார்ம் பண்ணுற விடயம் அதில் உள்வாங்கப்படும். மற்ற மிஸ்ஸிங் நோட்டீஸ் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பொருளை துளைச்சிட்டீங்க, உங்களோட பொருள் ஒன்று பள்ளிக்கூடத்திலேயோ இல்லை விளையாட்டு மைதானத்திலேயோ இல்லை எங்கேயாச்சும் துளைஞ்சிட்டு, அதனை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக, அது உங்களோட கையில் சேர்றதுக்காக எழுதப்படுற நோட்டீஸ் மிஸ்ஸிங் நோட்டீஸ். அடுத்த பவுண்ட் நோட்டீஸ். பவுண்ட் நோட்டீஸ் என்று சொன்னால், அந்த பவுண்டண்டா என்னென்னா, நீங்கள் ஒரு ஆளின் பொருளை கண்டெடுத்துட்டீங்க, ஆனால் அந்த பொருள் யாருடையதுன்றது உங்களுக்கு தெரியாது. அதாவது பொருளோ அல்லது டாக்குமெண்ட்ஸோ ஏதாவது ஒன்றை நீங்கள் வீதியிலேயோ இல்லை பள்ளிக்கூடத்திலேயோ லைப்ரரியிலேயோ இல்லை கிரவுண்டிலேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல கண்டெடுத்துட்டீங்க, ஆனால் அது உங்களுக்கு யாருடைய பொருள்ன்றது தெரியாது. ஆகவே அது உரியால போய் சேர வேண்டும் என்றதுக்காக எழுதப்படுற நோட்டீஸ் ஃபவுண்ட் நோட்டீஸ். அப்போ நோட்டீஸை 3 வகையாக நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் இன்வைட் நோட்டீஸ். இன்வைட் நோட்டீஸ் என்றால் ஒரு நிகழ்வுக்கு அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அல்லது ஏதாவது ஒன்றுக்கு ஆக்களை இன்வைட் பண்ணணும், அதுக்காக எழுதப்படுற நோட்டீஸ். அந்த நோட்டீஸை எழுதி போட்டு நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போடணும். நோட்டீஸ் போர்டுன்னா பாடசாலை இந்த நோட்டீஸ் போர்டாக இருக்கலாம், எல்லா கிராமத்தில் இருக்கிற ஒரு நோட்டீஸ் போர்டாக இருக்கலாம், அதுக்கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்துல அதை போடுறது, அதை எழுதி ஒட்டுறது, அதைத்தான் சொல்றது இந்த நோட்டீஸ் என்று. அப்போ இந்த வகையில் நாங்கள் ஒரு நோட்டீஸில் ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு தாரேன், அதுக்குரிய ஆன்சரை நான் உங்களுக்கு தருவேன். ஆகவே இப்போ அந்த நோட்டீஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்றை நாங்கள் பார்ப்போம். பாஸ் பேப்பரில் இடம்பெறக்கூடிய வினாக்களை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது கேள்வியாக இந்த 6வது கேள்வியில் வர ஒரு கேள்வியை நாங்கள் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இமேஜின் that you are secretary of your school cultural club. அதாவது உங்களை கற்பனை செய்யலாம். எப்படி என்றால், நீங்கள் ஒரு கல்ச்சரல் கிளப், அதாவது கலாச்சார பிரிவினுடைய செயலாளராக இருக்கின்றீர்கள். இங்க உங்களுடைய ஆஃப் யுவர் ஸ்கூல், அதாவது உங்களுடைய பாடசாலையினுடைய கலாச்சார பிரிவு ஒன்று இருக்குது. அந்த கலாச்சார பிரிவில நீங்கள் செயலாளராக இருக்கின்றீர்கள் என்று உங்களை கற்பனை செய்து கொண்டு you have organized to celebrating Teachers Day in your school. அதாவது you have organized, அதாவது you have organized என்றது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா, இது present perfect tense. அதாவது you have organized, அதாவது நீங்க ஒழுங்குபடுத்தி உள்ளீர்கள், அதாவது உங்களால ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது, நீங்கள் ஒழுங்குபடுத்தி உள்ளீர்கள். to celebrating Teachers Day, அதாவது ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறதுக்கு, செலிப்ரேட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்டா, ஒரு ஒழுங்குபடுத்தல் ஒன்றை செய்திருக்கிறீர்கள். எங்க இன் யுவர் ஸ்கூல், உங்களுடைய பாடசாலையின் உள்ள ஒரு ஆசிரியர் தினம் ஒன்றை நீங்க செலிப்ரேட் பண்ண போறீர்கள், கொண்டாட போறீர்கள் உங்களுடைய பாடசாலையில. ரைட் அண்ட் இன்வைட் நோட்டீஸ். ரைட் அண்ட் இன்வைட் நோட்டீஸ், ஒரு இன்வைட் நோட்டீஸ் ஒன்றை உங்களால எழுதட்டாம்.
டு புட் அப் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட். அதாவது வந்து டு புட் அப் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்னா பாடசாலையில் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நோட்டீஸ் போர்ட்டில் நீங்க வந்து இந்த இந்த விஷயத்தை எழுதி வந்து நோட்டீஸ் போர்ட்ல வந்து போடுவதற்காக உங்களை வந்து ஒரு நோட்டீஸ் வந்து எழுதட்டாம். ஃபார் இன்ஃபார்மிங் அபவுட் இட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த விஷயத்தை வந்து ஃபார் இன்ஃபார்மிங், ஃபார் என்னத்துக்காக நாங்கள் எழுதுறோம், கொண்டு வந்து நோட்டீஸ் போர்டில் அந்த நோட்டீஸை எழுதி போட போறோம். அதே நாங்கள் எழுதி போடுறோம், சும்மா போடலாம் தானே. அது வந்து என்ன செய்யறதுக்காக, ஃபார் இன்ஃபார்மிங், அதாவது வந்து என்ன செய்யறதுக்காக வந்து தெரியப்படுத்துறதுக்காக, அதாவது வந்து அறியப்படுத்துறதுக்காக. யாருக்குண்டா அபவுட் இட்னா இதை பற்றி, இந்த டீச்சர்ஸ் டேயை பற்றி மற்றாக்கள் தெரிந்து கொள்றதுக்காக நீங்க நோட்டீஸ் போர்ட்ல எழுதி போடுறீங்க. யாருக்குன்னா டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா மாணவர்களுக்கும், அண்ட் டீச்சர்ஸ், அதோட வந்து ஆசிரியர்களுக்கும், எல்லா ஆசிரியர்களும் எல்லா மாணவர்களும் அறிந்து கொள்றதற்காக இந்த நோட்டீஸ் எழுதி உங்களுடைய நோட்டீஸ் போர்ட்ல, பாடசாலையினுடைய நோட்டீஸ் போர்ட்ல போடட்டாம். யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். எத்தனை வேர்ட்ஸில் யூஸ் பண்ணி எழுதட்டாமண்டா 40 தொடக்கம் 50 வேர்ட்ஸை பயன்படுத்தி இந்த நோட்டீஸை வந்து எழுதட்டாம். 40 தொடக்கம் 50 வேர்ட்ஸ் எழுதலாம். ஆகவே நீங்க 52 பிரச்சனை இல்லை, நான் 39 பிரச்சனை இல்லை. ஆனா 40 தொடக்கம் 50 தந்திருக்கிறான், அந்த வரையறைக்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அப்படியே கிடைக்கும். அடுத்தது கீழே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிவான், இந்தளவும் வந்து கேள்வி. அதாவது வந்து நீங்கள் வந்து பாடசாலை நீங்கள் வந்து ஒரு, அதாவது செயலாளராக இருக்கிறீர்கள், உங்களோட பாடசாலையினுடைய கலாச்சார பிரிவினுடைய செயலாளராக இருக்கிறீர்கள். அந்த அப்படியான கலாச்சார பிரிவில் இருக்கிற நீங்கள் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தல் ஒன்றை வந்து ஒரு திட்டமிடல் ஒன்றை செய்கிறீங்க. எப்படி என்றா இந்த வருடம் ஆசிரியர் தினத்தை நாங்கள் கொண்டாட வேணும், உங்களுடைய பாடசாலையில கொண்டாட வேணும். அதுக்கு அந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறதுக்கு வந்து இன்வைட் பண்ணணும். யாரை இன்வைட் பண்ணணும், எல்லா மாணவர்களையும் எல்லா டீச்சர்ஸையும் வந்து இன்வைட் பண்ணி அந்த நிகழ்வை வந்து கொண்டாடணும். அதுக்காக அவர்களை தெரியப்படுத்துறதுக்காக இந்த நோட்டீஸை எழுதுறீங்க. அப்படி எழுதும் போது அது யூஸ் அபவுட் வந்து எத்தனை வேர்ட்ஸுக்கு பயன்படுத்தி எழுதணும், 40 தொடக்கம் 50 வேர்ட்ஸுக்கு பயன்படுத்தி எழுதணும். இன்க்ளூடிங் ஒரு விடயம் தருவான். இன்க்ளூடிங்கண்டா வந்து உள்ளடக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நீங்கள் வந்து அந்த நோட்டீஸுக்குள்ள என்னென்ன விஷயத்தை உள்வாங்கி எழுத வேணும். அதுல இன்க்ளூடிங் தந்திருக்கிறான். வென்ண்டா எப்பொழுது அந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாட போறீர்கள். அண்ட் வெயா செலிப்ரேட்டட், வென் அண்ட் வெயா செலிப்ரேட்டட், அதாவது இது எங்க, வெயாண்டா எப்பொழுது, அதாவது வென்னண்டா எப்பொழுது, வெயாண்டா எங்க. அப்ப செலிப்ரேட்டட் இட்டண்டா வந்து இங்க சொல்லப்படுறது வந்து என்னத்தி என்று சொன்னால் ஆசிரியர் தினத்தை வந்து எப்பொழுது எங்கே கொண்டாட போறீர்கள். அண்ட் இன்வைட்டீஸ், யாரை வந்து இன்வைட் பண்ண போறீங்க, அந்த நிகழ்வுக்கு யார் உள்வரணும்னு சொல்லி நீங்க இன்வைட் பண்ணி எழுத போறீங்க. அவன் ஏற்கனவே ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தந்திருக்கிறான். நீங்க மேலதிகமா பேரண்ட்ஸையும் போட்டு உள்வாங்கி எழுதலாம். ஆகவே இந்த கேள்வியை நீங்க பார்க்கணும். இதுல பாருங்க, என்னத்தை தந்திருக்கிறான்டா ஒன்று இமேஜினா கற்பனை செய்யட்டாம். அடுத்தது என்ன விஷயத்தை நீங்க ஒழுங்குபடுத்த சொல்லி நினைக்கணும்டா செக்ரட்டரி என்று வந்திருக்கிறாங்க, செயலாளர் என்று தந்திருக்கிறான். ஆஃப் யுவர் ஸ்கூல் கிளப், கல்ச்சரல் கிளப், அதாவது கலாச்சார பிரிவு என்று தந்திருக்கிறான். அடுத்தது என்ன நோட்டீஸ் என்று பார்க்கணும். அதுல வந்து இங்க தந்திருக்கிறான் இன்வைட் நோட்டீஸ் அண்டா வந்து, அதாவது வந்து மாணவர்களையோ இல்ல வந்து குறிப்பிடப்பட்ட ஆட்களை இன்வைட் பண்ணி எழுதுறது. அடுத்தது என்ன, இன்ஃபார்மிங் அண்டா வந்து இதை தெரியப்படுத்தணும், அந்த விஷயம் என்ன நிகழ்வு கொண்டாட போகுது. இப்ப டீச்சர்ஸ் டே கொண்டாட போறோம், அதை தெரியப்படுத்தி எழுத போறோம். ஆகவே இதை வந்து எழுதுகிறன்றதை வந்து நீங்க ஒருக்கா இதுல எழுதி பாருங்க உங்களோட மனசால, இல்லை வந்து போமில்லை.